நீ ஒரு விஷயத்த முடியாதுன்னு நீ நினைக்கும் போதெல்லாம் அதை யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டே இருக்காங்கங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சில தப்புகளை மன்னிப்பதாலும் சில தப்புகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் உயிரோடு இருக்குது. மௌனம் அமைதியான அடையாளம் மட்டும் இல்லைங்க, மற்றவங்களோட உள்ளத்தில் உரசி உறவாடும் ஆயுதமும் கூட. ஆண்கள் மழையில் நனைகிறதும் வெயிலில் காஞ்சிட்டு வேலை பார்க்குறதும் பணத்து மேலே இருக்க ஆசையால் இல்லைங்க, அவரோட பொண்டாட்டி குழந்தைங்க மீதான பாசத்தால் மட்டும்தாங்க. அதாங்க உண்மையும் கூட. எல்லாத்தையும் கடந்து போகிறத விட அப்பப்போ மறந்துட்டு போயிடுங்களேன், உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் ரெட் சிக்னல் மாதிரிங்க, கொஞ்ச நேரம் காத்திருந்தா அது பச்சை நிறமாக மாறிடும். விடை இல்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோரோட லைஃப்லேயும் இருக்குங்க. அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்களேன், அதில் தாங்க நம்ம திறமை இருக்குது. எல்லோரோட கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைங்க. நமக்கு முக்கியமானவங்களோ நம்மளை தேடுறவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும். உங்களோட வழிகளை யார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முயற்சிக்காதீங்க. உங்களை புரிஞ்சவங்களுக்கு உங்கள் வழி சொல்லாமலே புரியும். சிரிப்பு வர அளவுக்கு பேசுகிறவங்களும் என்ன பேசினாலும் கோவப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்களும் கடவுள்கிட்ட தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள். நீ விரும்பும் இதயம் உன்னிடம் என்னெல்லாம் எதிர்பார்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உன்னை விரும்பும் இதயம் உன்னிடத்துல அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும். நம்மளோட கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவுதாங்க, ஆனால் வலி ரொம்ப அதிகம். உலகத்தில் அழகாக இருக்கவங்களுக்கு பஞ்சம் இல்லைங்க, ஆனால் அன்பாக இருக்கவங்களுக்கு தான் பஞ்சம். வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் விமர்சனம் செய்கிறவங்களுக்கும் என்னங்க தெரியும்? வேதனைப்படுறவங்களுக்கு தான் புரியும் அவங்கவுங்க வாழ்க்கையில் 1000 வழி இருக்குன்னு. நம்ம வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் மாறுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க. ஆனால் ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள். ஒருத்தவங்க வாழ்க்கையில் கீழே விழுந்துட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய வேதனைங்க. அதே விழுந்த இடத்துல மறுபடியும் எழுந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க சாதனை. வாழ்க்கையில் என்ன வேணாலும் மாறலாங்க, எப்போ வேணாலும் மாறலாம். ஆனால் எப்போவும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மாறக்கூடாது, நம்மளை மாற்ற விடவும் கூடாது. பெண்களின் காதல் பூவில் உள்ள பனித்துளி போல அழகானது, ஆண்களின் காதல் வேரில் உள்ள நீரை போல ஆழமானது. பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய், செடிகளாக இரு, அப்போதுதான் பூத்து கொண்டே இருப்பாய். எல்லார்கிட்டையும் நம்ம மனசை விட்டு புலம்பிட முடியாது. அதையும் மீறி யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து அவங்க மனசில் இருக்க கஷ்டத்தையும் வாழ்க்கையில் இருக்க கஷ்டத்தையும் புலம்புறாங்கன்னா அவங்க தேடக்கூடிய ஆறுதல் உங்ககிட்ட இருக்குது. ஆறுதல் தானங்க, சொல்லி அனுப்புங்க. எல்லோரோட கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைங்க. நமக்கு முக்கியமானவங்களோ நம்மளை தேடுறவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதும். குட் மார்னிங், குட் நைட் டெய்லி உங்களுக்கு பிடிச்சவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? மார்னிங் எழுந்த உடனே அவங்களோட ஃபஸ்ட்டு தாட்டும் நீங்கள் தான். அதே மாதிரி அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட லாஸ்ட் தாட்டும் நீங்கள் தான். தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? அங்கு என் மனசை காயப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் முழுசும் ஒரு பொய் கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து பாருங்களேன். அப்போ தான் தெரியும் எவ்வளோ பெரிய பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா 2 பேரை கண்டுக்கவே கூடாதுங்க. ஒன்று நமக்கு பிடிச்சவங்கள, இன்னொன்று நம்மளை பிடிக்காதவங்கள. தவறுகள் பெரும்பாலும் மன்னிக்கப்படும் இடம் அன்பு நிறைந்த நெஞ்சங்களில் மட்டுமே. வெற்றியை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, தோல்வியை விதிக்கிட்ட விட்டுடுங்க. முயற்சியை மட்டும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்களுடைய தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இதானுங்க உண்மை. கரெக்ட் தானே? சாதிக்கிறவங்க எல்லாமே பெருமையாக பேசுறது இல்லைங்க, பெருமையாக பேசுகிறவங்க யாரும் சாதிப்பதில்லை. நம்மளை நேசிக்கிறவங்க நம்மக்கிட்ட சரியாக பேசலைன்னா ஏதேதோ யோசிக்க வைக்குதுங்க மனசு. அன்பை கொடுப்பவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகமாக சந்திப்போங்க. இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நம்மளை நம்பி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை மாறும். உங்களுடைய தேவை, உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இதானுங்க உண்மை. கரெக்ட் தானே? இங்கே பொய்யா இருக்கவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அன்பாக இருந்தவங்க மனசளவில் ரொம்ப காயப்படுறாங்க. உண்மை தானேங்க? உண்மையான அன்பை நீ எவ்வளோ தான் காயப்படுத்தினாலும்
உன்னை அதிகமாகவே நேசிக்குமே தவிர உன்னை விட்டு ஒருபொழுதும் விலகாது. இந்த உலகத்தில் நமக்குன்னு யார் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட நம்மளை நம்பி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை மாறும். உன்னை இழக்கிறத நினச்சி கவலைப்படாதவங்க நீ அழுகுறத நினச்சி கவலைப்பட போகிறாங்க. நல்லவராக இருப்பது நல்லது தாங்க, ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராக இருக்கிறது நல்லதில்லை. உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்க விரும்புனா ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்ககிட்ட இல்லாத ஒன்றை நீங்கள் எப்படிங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும்? என் இதயத்தை நீ எத்தனை முறை காயப்படுத்தினாலும் எனக்கு பிடித்த உன்னை என் இதயம் மறக்காது. ஏனென்றால் என் இதயத்துக்கு நடிக்க தெரியாது, உன்னை நினைத்து துடிக்க மட்டுமே தெரியும்.